வெல்கம் ஆல் பேக் டு யூமி அரவிந்த் சேனல். இன்றைக்கி நம்ம ஒன் பாட் ரெசிப்பியில் பார்க்க போகிறது ஆலு புலாவ் அண்ட் பீட்ரூட் ரைத்தா. 2 பெரிய வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகா நீளமாக கீறினது, ஒரு 3 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் நல்லா பெருசாக டைஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் இஞ்சி பூண்டு 2 காஞ்ச மிளகா சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு அடிகனமான பாத்திரமோ இல்லை ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் நெய் சேர்த்து அது கூட பட்டை கிராம்பு லவங்கம் எல்லாம் போட்டு அதில் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவை போட்டு அதுக்கப்புறம் அந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அந்த வெங்காயம் வதங்கின உடனே அது கூட நம்ம இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்தப்புறம் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு ப்ளஸ் அந்த காஞ்ச மிளகா, இதை தவிர நம்ம இந்த டிஷ்ஷில் காரம் சேர்க்க போகிறதில்ல. ஒரு தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் கலருக்காக கொஞ்சம் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். உருளைக்கிழங்கு சேர்க்குறதுனால நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த படிக்கு 1.5 படி அரிசி எடுத்திருக்கேன், அதாவது 300 கிராம்ஸ் ஆஃப் அரிசி. இதுக்கு 2 மடங்கு தண்ணி வைக்கணும். 300 கிராம் அரிசி எடுத்திங்கன்னா 600 தண்ணி வைங்க. ஊற வைக்காமல் அரிசியை டைரெக்டாக தான் வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா ஊற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா இப்படி கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு கை நிறையா கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணி அப்படி ஒரு கிண்டி ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இப்போ தம் விசில் போட்டு 8 மினிட்ஸ் சிம்மில் வைங்க. விசில் வராது. மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. 20 மினிட்ஸ் கழித்து தம் ஓப்பன் பண்ணுங்கள். பர்ஃபெக்ட் புலாவ் இஸ் ரெடி. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். இந்த ரெசிபி செய்ய ஹார்ட்லி ஒரு 30 மினிட்ஸ் தாங்க ஆகும். ஸோ இது ஒரு குழந்தைக்கு ஒரு 8 மாதத்துலேருந்து நீங்கள் எப்போ வேணால் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அண்ட் எனி டைம் ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டு. அது கூட இப்படி ஒரு பீட்ரூட் ரைத்தா ஆட் பண்ணி சாப்பிடுங்க. டேஸ்ட் ரியர்லி குட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி குயிக் அண்ட் ஹோல்சம் மீல்ஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.